ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டத்துலேருந்து டிஎன்எஸ் சர்வர் நாட் ரெஸ்பாண்டிங் அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அது வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, அந்த டிஎன்எஸ் சர்வர் நாட் ரெஸ்பாண்டிங் எரர் அப்படின்னா உங்கள் சிஸ்டத்துலேருந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகலைன்னா இந்த எரர் வந்து வரும். அது வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் நெட்வொர்க் ப்ளேஸை ஓப்பன் பண்ணிடுங்க. உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்குல்ல, மவுஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் இந்த சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஈத்தர்நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் நீங்கள் வந்து லேண்ட் கேபிள் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் ஐபி வெர்ஷன் 4 இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள், அப்டைன் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கல்னு இருக்குல்ல, அது கீழே வந்து இப்படி செலக்ட் பண்ணிங்க. யூஸ்டு ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸுங்க. இதில் வந்துட்டு 8.8.8.8 கொடுத்துருங்க. இந்த அட்ரஸ் என்னென்னா, இது வந்து கூகுளோட டைரக்ட் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ். 8.8. கொடுத்துட்டு மறுபடியும் 4 கொடுத்துட்டு மறுபடியும் 4 இந்த அட்ரஸை கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துரும். இப்போ க்ளோஸ். இப்போ என்ன பண்ணோம்னா, மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டயக்னோஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிடு. இப்போ இது எதுக்கு நம்ம வந்து பண்ணுறோம்னா, உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற பழைய ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு புதுசாக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து உட்காரும். அதுக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறது. ஓகே, இப்போ முடிஞ்சுது. இப்போ இதை வந்து க்ளோஸ் கொடுத்துடலாம். க்ளோஸ் கொடுத்துட்டு இதையும் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ கமாண்டில் போயிட்டு இப்போ உங்கள் ஐபி அட்ரஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சர்ச்சில் போயிட்டு சிஎம்டி கொடுத்துரும். இதில் வந்துட்டு ஐபி அட்ரஸ் ஐபி கான்ஃபிக்னு டைப் பண்ணுங்கள். ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு /all கொடுத்துரும். இப்போ கொடுத்துரும். இப்போ நீங்கள் டிஎன்எஸில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து இங்கே காட்டும் பாரு. அதே மாதிரி என்ன ஐபி அட்ரஸ் வந்து கரண்ட்டாக எடுத்திருக்கு, இது வந்து கேட்வே அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் எங்கே ஐபி அட்ரஸ் பார்க்குறதுனா இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருக்குது பாரு. இது வந்து நீங்கள் இப்போ செட் பண்ண டிஎன்எஸ் அட்ரஸ். ஓகே, இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் நெட்வொர்க் ப்ளேஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் வந்துட்டு இந்த சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணும். இதில் இந்த ஈத்தர்நெட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் வந்து இந்த கான்ஃபிகர்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணும். இதில் இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே டிக் பண்ணுங்க வேல்யூவில். இதில் வந்துட்டு 0 கொடுத்துரும். இப்போ ஓகே. ஓகே, இப்போ வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் கொடுத்துரும். இப்போ மறுபடியும் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்டர்னு வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சிஸ்டத்தில் திடீர்னு வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகலைன்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.